பண கஷ்டம், கடன் சுமை, வட்டி அழுத்தம் இவற்றிலிருந்து விடுபட உண்மையில் ஒரு வழி இருக்கிறதா? இந்த ஒரு ஆன்மீக அனுபவம் உங்கள் மனதையும் நம்பிக்கையையும் மாற்றக்கூடும். ஒரு காலத்தில் முருகனிடம் மிகுந்த பக்தி கொண்ட ஒரு அடியவர் இருந்தார். அவர் தினமும் அருணகிரிநாதரின் கந்தர் அனுபூதியை மிகுந்த பக்தியுடன் பாராயணம் செய்து வந்தார். ஆனால் வாழ்க்கையின் வறுமை மட்டும் அவரை விடவில்லை. கடன் சுமை, வட்டி கட்ட முடியாத நிலை, மனம் நொறுங்கும் நாட்கள். கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்தும் என் வறுமை நீங்கவில்லையே, லட்சுமி கடாட்சம் பெற வேறு ஏதாவது ஸ்லோகம் பாராயணம் செய்ய வேண்டுமோ என்ற சந்தேகம் அவருக்குள் எழுந்தது. இந்த குழப்பத்திற்கு விடை தேடி அடியவர் காஞ்சிபுரம் சென்று பரமாச்சாரியாரை தரிசித்தார். சுவாமி, இப்போது எனக்கு முதல் தேவை பணம்தான். கடன் சுமை அதிகமாக உள்ளது. கந்தர் அனுபூதி வறுமை போக்கும் என்று எனக்கு நம்பிக்கை குறைந்து வருகிறது. லட்சுமி கடாட்சம் பெற வேறு ஸ்லோகம் சொல்லுங்கள் சுவாமி என்று அடியவர் கேட்டார். பரமாச்சாரியார் அமைதியாக, முன்ஜென்ம வினை பயன் நீங்கும் வரை நம்பிக்கையுடன் பாராயணம் செய்ய வேண்டும். அதன் பின் பலன் நிச்சயம் வரும். கந்தர் அனுபூதி செல்வ வளம் தராது என்று யார் சொன்னது என்றார். அதற்கு அடியவர், சுவாமி, அதற்கு கந்தர் அனுபூதியில் சான்று இருக்கிறதா என்று கேட்டார். பரமாச்சாரியார் புன்னகையுடன், வெளியில் ஏன் தேட வேண்டும், பாட்டுக்குள்ளேயே சான்று இருக்கிறதே, கந்தர் அனுபூதியின் கடைசி அடியை சொல்லுங்கள் என்றார். அடியவர் ராகத்துடன், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடினார். பரமாச்சாரியார் கேட்டார், இதன் பொருள் என்ன? அடியவர் சொன்னார், குருவாய் வந்து அருள் புரிவாய் குகனே என்பதுதானே என்று. பரமாச்சாரியார் அழகாக பின்வருமாறு விளக்கினார். வருவாய் அருள்வாய் என்றால் வந்து அருள் புரி என்பதோடு மட்டுமல்ல, வருவாய்த்தா என்ற அர்த்தமும் இருக்கிறது. கந்தர் அனுபூதி பாராயணம் செய்தால் வருவாய் பெருகும் என்பதில் இன்னும் சந்தேகமா என்றார். நம்பிக்கையுடன் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்யுங்கள். வேறு எந்த ஸ்லோகமும் தேவையில்லை. சரியான நேரத்தில் முருகன் தேவையானதை நிச்சயம் தருவான். அந்த நாளில்தான் அடியவருக்கு கந்தர் அனுபூதியின் உண்மையான மகிமை புரிந்தது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா, நம்பிக்கையுடன் உன்னை நினைப்பவர்களின் வறுமை நீக்கி அருளும் வளமும் அளிப்பாயாக.